அஸ்ஸலாமுஅலைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல திருநெல்வேலி ஸ்பெஷலான அல்வா கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோதுமை அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, சுகர், நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள். ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் கோதுமை மாவு வச்சு அல்வா பண்ண போறேன். ரெண்டு கிளாஸ் மாவு கூட 2 கிளாஸ் தண்ணியை ஊத்தி ஃபர்ஸ்ட் கலக்கி எடுத்துக்கணும். கட்டிகள் எதுவும் விழாத அளவுக்கு முதல்ல கரைச்சி எடுத்துக்கணும். வச்சு கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கணும். 1 கப் மாவுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊத்தி கரைச்சிக்கணும். நான் இன்னைக்கு 2 கப் மாவு எடுத்ததுனால 10 கிளாஸ் தண்ணி ஊத்தி கரைச்சி எடுக்க போறேன். அதுல முதல்ல நான் 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி மாவை கரைச்சி எடுத்துட்டேன். மீதமுள்ள தண்ணியை இப்போ ஆட் பண்ண போறேன். இப்போ 10 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணி போல இருக்கணும் மாவு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்த அதே கடாயில இப்போ மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கை விடாம கட்டிகள் எதுவும் விழாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆட் பண்ண மாவு இன்னும் தண்ணியா தான் இருக்கு. கெட்டியான பதத்துக்கு வர அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம ஆட் பண்ண மாவு நல்லா வெந்து வருது. அடுத்து இந்த மாவு கூட சுகர் ஆட் பண்ணணும். 1 கிளாஸ் மாவுக்கு 5 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணணும். நான் இப்போ 4 கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் சுகர் வந்து கேராமில் பண்ணதுக்காக எடுத்துருக்கேன். மாவு நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். கை விடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு தான்
அல்வாவை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நம்ம ஆட் பண்ண சுகர் நல்லா மெல்ட் ஆகி வருது. இந்த மாவு இப்போ நல்ல கண்ணாடி பதத்துக்கு வருது. அடுத்து நம்ம சுகர் கேரமல் பண்ண போறோம். அதுக்கு 1 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாது. கேரமலுக்கு சுகர் நல்லா மெல்ட் ஆகி வருது. சுகர் கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரமல இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த கோதுமை அல்வாக்கு இதுதான் கலரு. வேற எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்க வேண்டாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்ததும் கொஞ்சம் கிளறி விடணும். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் இந்த அல்வா நல்லா தித்திப்பா வரும். நல்லா கருகாம காய்ச்சி எடுத்தாதான் இந்த மாதிரி கலர் வரும் அல்வாவுக்கு. இந்த அல்வா ஆரம்பிச்சதுல இருந்தே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அல்வால பபுள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அல்வால 2 டைமா நெய் ஆட் பண்ணணும். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா நெய் கரையிற அளவுக்கு கிளறி விடணும். இப்போ எடுத்து வச்சிருக்க மீதமுள்ள நெய் ஆட் பண்ணிக்கலாம். அல்வா நல்லா கட்டி பதத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் அல்வா பதத்துக்கு வரல, கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கட்டியா வர அளவுக்கு. இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை இந்த அல்வா கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு பண்ணதுக்கு அப்புறம் கிளறி விடணும். பாருங்க, அல்வா பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கரண்டியை வச்சு கிளறி விடையிலேயே தெரியும். 1/2 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். அப்பதான் அல்வா நல்லா ஒட்டாம வரும். நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல செட் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பர். அல்வா பாருங்க எப்படி வந்துருக்குன்னு. கொஞ்சம் கூட பாத்திரத்துல ஒட்டவே இல்லை. பாருங்க எப்படி வருதுன்னு. சூப்பரா வந்திருக்கு. சூடான சுவையான சூப்பரான சாஃப்டான அல்வா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கடையில வாங்குற டேஸ்ட் மாதிரியே சூப்பரா இருக்கும் இந்த அல்வா. வெளி இடத்துல வச்சு வீடியோ எடுத்ததுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க. எடுக்க வீடியோஸ் எல்லாமே வெளி இடத்துல வச்சு எடுக்கக்கூடிய வீடியோஸாக தான் வரும். பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி
இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.